அதான் வேலை வைக்குது மச்சான். டீ கல்ல போய் ஒரு டீயை போட்டு வருமா? மாமச்சான் போவோம் மச்சான். என்ன மச்சான் ஏதோ பேசிக்கிட்டு இருந்தியா? இல்ல மச்சான், ஒண்ணு இல்ல, சும்மா சும்மா சொல்றா, ஏதோ பேசிக்கிட்டு இருந்தியா? என்னது மச்சான், தலைவலிக்குது, டீ குடிக்க போலாமான்னு கேட்டது. டீ குடிக்க போறியா? ஏண்டா இதெல்லாம் ஒரு டீயாடா? நான் மெட்ராஸ்ல இருக்கும்போது ஸ்டார் பிளக்ஸ்ன்ற ஒரு டீ கடை, ஒரு கப்பே 2000 ரூபா. இது 2000 ரூபா. இந்த மட்டும் தான் டீயே குடிக்கிறது. இதெல்லாம் டீன்னு நீங்க குடிச்சிட்டு இருக்க, இதெல்லாம் டீயாடா? சரி மச்சான், அப்ப நான் வண்டி எடுத்து போய் வீட்லயே வாங்கிட்டு. வண்டியா? ஏடா இதெல்லாம் ஒரு வண்டியாடா? என்னடா வண்டி இது? நான் பகாட்டி 700 சிசி டெய்லி சென்னை டு திருப்பி 10 நிமிஷம் நான் போயிட்டு வந்துகிட்டு இருக்கேன். நான் சும்மாவே இருக்கிறேன். இதெல்லாம் என்னடா சும்மா இருக்குது? இப்ப 600 ரூபா செருப்பு 350 ரூபா வரையும் வண்டிய இன்னொரு 50 ரூபா குறைச்சு ரவுண்டா 300 ரூபாய் போட்டுருங்களேன். ஏன் பாய், ஆல்ரெடி நம்ம A to Z எல்லாரும் குறைச்சி தான் பாய் கொடுப்போம். உங்களுக்கு எக்ஸ்ட்ராவே டிஸ்கவுண்ட் போட்டுருக்கு பாய். சரி பாய். ஐயோ, நான் வந்துட்டான்டா 1 லட்சம். என்ன பாய் 1 லட்சங்கிறிய? நீங்க எதுவும் கொடுக்கணுமா 1 லட்சம்? இப்ப வந்து பாருங்க, 1 லட்சம் போய் அவுத்து விடுவான். ஐயோ, என்ன மச்சான் செருப்பு வந்தியா? என்ன மச்சான், செங்கல் மீன் வாங்க வந்தேன். காமெடி பண்ணாதானே சொல்லிருக்கேன் நானு. வேற என்ன மச்சான், செருப்புல செருப்பு வாங்க போய் 2 மச்சான் வாங்குவாங்க. சரிதான். நீ வேணா பாரு மச்சான், செருப்பு நல்ல செருப்பு கிடக்குது, நீங்க கேட்டா கம்மி பண்ணி தருவாப்ல. இல்ல, நம்ம செருப்பு வந்து லோக்கல் ஐட்டம்லாம் போடுறது கிடையாது. நம்ம சாச்சா ஒருத்தர் வந்து அமெரிக்காவுல மெலான் மஸ்க் தெரியுமா? மெலான் மஸ்க் ஸ்விட்சர்லாந்து ஒரு கம்பெனி வச்சிருக்கான். அவன் கம்பெனில ஒரு செருப்பு, நல்ல செருப்பு 75,000 ரூபா நம்ம ஊர் காசுக்கு. அந்த செருப்பு தான் போடுறது. இதெல்லாம் நம்ம போட்டு ரொம்ப காலம் அது மட்டும் தான் போடுறது. அதான் நீ நின்றுகிட்டு இருந்தியே, என்னன்னு பாத்துட்டு போலான்னு. சரி மச்சான், பாத்துட்டு போறேன். சரி பாய், நான் சொல்லல 1 லட்சம் போய் அள்ளி விடுவான்னு. ஆமா, பாலை பாருங்க. போட்டோட கப்சாவ ஏத்தமா என்னம்மா ஸ்ரீதேவி, இந்த வயசுல இது நல்லா தெம்பா இருக்கல. குமரி பிள்ளையா இருக்கும்போது நல்லா வேலை பார்த்தீங்களோ? வேலை பாப்பியாவா? நாங்கெல்லாம் அந்த காலத்துல என்ன தெரியுமா செய்வோம்? வீட்டுக்கு போயிட்டு இந்த லக்கில் 2 குடம், இந்த லக்கில் 2 குடம், தலையில 2 குடம், தோல்ல 2 குடம், 8 குடம் தூக்கிட்டு வருவோம். இப்போ உள்ள குமரி பிள்ளைகளும் அப்படியா வேலை பார்க்குது? அது சரி, இதுக்கே இப்படி சொல்றீங்களே. நேற்று அம்மாவோட வீட்டுக்கு போயிட்டு ஒவ்வொரு விரலையும் ஒவ்வொரு குடம், மொத்தம் 10 குடம் தூக்கிட்டு வந்தேன். இதுக்கெல்லாம் என்ன சொல்லுவீங்க? அழிச்சலாயிரம். நானே அள்ளி விடுறல ஸ்பெஷலிஸ்ட், என்கிட்ட வந்து அள்ளி விட்டுக்கிட்டு இருக்கான் பாருங்க.